நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் நெற்றிக்கண். அதனுடைய முந்தைய பகுதிகள் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 8, அத்தியாயம் 7. இன்னொருவர் மேல் மனப்பூர்வமாக அன்பு செய்வதாலும் இன்னொருவரால் மனப்பூர்வமாக அன்பு செய்யப்படுவதாலும் தான் மனிதர்கள் நிமிர்ந்து நடக்க முடிகிறது. ரங்க பாஷ்யம் கையெழுத்திட்டு அனுப்பிய அந்த ஃபாரத்தை திருத்தி சரி செய்து நாயுடுவிடம் கொடுத்துவிட்டு அன்று மாலை 4:30 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் சங்க கட்டிடத்திற்குள் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் யூனியனின் செயற்குழு கூட்டம் இருப்பதை நினைவு கூர்ந்தவனாக அதற்கு புறப்பட்டான் சுகுணன். செயற்குழுவில் அவனும் இருந்ததனால் போயாக வேண்டும் என்ற கடமை தவிரவும் அன்று ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட இருந்தது. அந்த தீர்மானத்திற்கு உத்தியோக பயத்தின் காரணமாக சிலருடைய எதிர்ப்பும் இருந்தது. ஆனால் சுகுணனும் அவனையொத்த முற்போக்கான எண்ணமுடைய சிலரும் தீர்மானத்தை எப்படியும் நிறைவேற்றி விடுவதென்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தனர். சில பத்திரிகை காரியாலயங்களில் நிர்வாகிகள் உழைக்கும் பத்திரிகையாளர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மரியாதை குறைவாக நடத்துவதாய் புகார்கள் நிறைய வந்திருந்தன. ஒரு பத்திரிகை காரியாலயத்தில் உதவி ஆசிரியர்களுக்கும் பிழை திருத்துவோருக்கும் காரியாலய நேரத்தில் வெளியில் இருந்து யார் எவ்வளவு முக்கியமான காரியமாக போன் செய்தாலும் தகவல் தெரிவிக்கவோ பேசவோ அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு காரியாலயத்தில் பத்திரிகை முதலாளி எந்த உதவி ஆசிரியரை தம் அறைக்கு கூப்பிட்டு பேசினாலும் அவரை விட வயதானவர்களுக்கு கூட உட்கார சீட்டு கொடுக்காமல் நிறுத்தி வைத்து பேசுவதாக பலர் குறைபட்டு கொண்டு யூனியனில் தெரிவித்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் தவிர்க்க நிர்வாகிகள் மரியாதையாக நடக்க வேண்டும் என்பது போன்ற வாசகம் அடங்கிய பேட்ச் ஒன்றை சில நாட்கள் தொடர்ந்து உழைக்கும் பத்திரிகையாளர்கள் காரியாலயத்துக்கு அணிந்து செல்ல வேண்டும் என்ற தீர்மானம்தான் அன்று செயற்குழுவில் வர இருந்தது. சுகுணனுடைய அன்றைய மனநிலையில் இந்த தீர்மானத்தை பற்றி அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும் என்ற துடிப்பும் கண்டிப்பான ஞாபகமும் வந்திருந்தது அவனுக்கு. செயற்குழுவில் சிலர் தீர்மானத்தை எதிர்த்தார்கள். இந்த பேட்ச் அணிந்து செல்கிறவர்கள் யார் என்று கவனித்து வைத்திருந்து நிர்வாகிகள் அவர்களை பழிவாங்கினால் என்ன செய்வதென்று வினாவினார்கள் சிலர். அப்படி பழிவாங்குவது முடியாத காரியம். அப்படி யாராவது பழி வாங்கினால் யூனியன் அவர்கள் மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பயப்படுகிறவர்கள் பயப்படத்தான் செய்தார்கள். தீர்மானம் என்னவோ சுகுணனை போல் துணிவும் தன்மானமும் உள்ள இளம் தலைமுறை பத்திரிகையாளர்களின் பெருவாரியான ஆதரவினால் நிறைவேறிவிட்டது. அது நிறைவேறிய மகிழ்ச்சியோடு 7:15 மணிக்கு கூட்டம் முடிந்து அவன் தன் அறைக்கு திரும்பிய போது துளசியும் அவள் கணவனும் அவனை தேடி வந்துவிட்டு அறையில் அவனை காணாமல் காரில் புறப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அவன் வருவதை பார்த்துவிட்டு மறுபடியும் கீழே இறங்கினார்கள். ஏதோ ஒரு நவநாகரிக ஹோட்டலின் பெயரை சொல்லி அதில் ரூஃப் கார்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் விசேஷ டின்னருக்கு 3 டிக்கெட் வாங்கி இருப்பதாகவும் அதற்கு சுகுணனும் வரவேண்டும் என்றும் துளசியின் சார்பில் அவள் கணவன் வேண்டினான். தான் வேண்டிக் கொள்வது நியாயமாக இருக்காது என்பதற்காகவே துளசி தன் கணவனை விட்டு அதை தெரிவிக்கச் செய்தாள். என்றாலும் எங்கே அவன் மறுத்து விடுவானோ என்ற தவிப்பும் ஆவலும் அப்போது அவள் முகத்தில் தான் அதிகமாக தெரிந்தன. சில மாதங்களுக்கு முன்பு வரை சுகுணனும் அவளும் அதே நவநாகரிக ஹோட்டலுக்கு எத்தனையோ ரூப் கார்டன் டின்னர் சாப்பிட போய் வந்திருக்கிறார்கள். அந்த ஞாபகத்தை தவிர்க்க முடியாமல் தான் அவள் தன் கணவனை விட்டு தன்னை கூப்பிட சொல்லி தூண்டியிருக்க வேண்டும் என்று அவனால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்க ஆபீஸ்ல இருப்பீங்களோ அப்படின்னு 6 மணிக்கு நானும் இவரும் அங்க போனோம். அங்கே இருந்து 4 மணிக்கே புறப்பட்டு விட்டதா நாயுடு சொன்னாரு. அப்புறம் இங்க வந்தோம். இங்கேயும் காணலியேன்னு வருத்தத்தோட புறப்பட்ட போது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி நீங்களே வந்துட்டீங்க என்று அவன் மறுத்து சொல்லவோ தட்டி கழிக்கவோ அவகாசம் கொடுத்துவிட விரும்பாதவளைப் போல் விரைந்து கெஞ்சுவது குரலில் பேச்சை தொடங்கினாள் துளசி. இவராமே இவர்? பெண்களுக்குத்தான் எத்தனை விரைவாக எத்தனை சுலபமாக உரிமையும் உறவும் கொண்டாட வந்து விடுகிறது என்று உள்ளூர நினைத்து நகைத்துக் கொண்டான் சுகுணன்.
அன்று அவன் டின்னருக்கு போகிற மனநிலையில் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்களேன், இன்னொரு நாள் கட்டாயம் வர்றேன் என்று துளசியின் கணவனிடம் நாசூக்காக மறுத்தபோது, துளசிக்கு தான் ரொம்ப ஏமாற்றமா இருக்கும் சார், அவ தான் வருத்தப்படுவா, என்ன இருந்தாலும் உங்க ரசிகைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்று நிர்விகாரமான மனதோடு துளசியையும் கடைக்கண்ணால் பார்த்து சிரித்துக்கொண்டே மறுபடியும் சுகுணனை வற்புறுத்தினான் துளசியின் கணவன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்று சுகுணன் மீண்டும் மறுத்தபோது துளசியின் முகம் ஒளியற்று சோபை மங்கியது. கண்களிலும் உதடுகளிலும் மலர்ச்சி மறைந்து வாட்டம் வந்து படிந்தது. அவள் நெட்டுயிர்த்தாள். வாய்விட்டு அழ முடியாத குறையாக மீண்டும் மீண்டும் நெட்டுயிர்த்தாள். எந்த நிலையிலும் துளசியின் முகம் வாடுவது சுகுணனுக்கும் அந்தரங்கமாக பிடிக்காதுதான். ஒரு செல்ல குழந்தையை பாசத்தோடு கவனிப்பது போல் பிரியத்தின் எல்லை வரை சென்று அவள் மேல் அன்பு வைத்தவன் அவன். அவளுடைய உடல் கிடைக்கவில்லை என்பதனால் அந்த அன்பு என்று அழிந்து போய் விடாது. ஒரு முறை ஏதோ கவனக்குறைவினால் துளசி தன் கைகளில் நகங்களை கத்தி கத்தியாக வளரவிட்டிருந்தாள். அவளுடைய பூ போன்ற மென்மையும் சந்தனம் போன்ற குளிர்ச்சியும் பொருந்திய விரல்களுக்கு அந்த நகங்களின் வளர்ச்சி பொருந்தாமல் இருந்தது. அவள் தன்னுடைய திருவல்லிக்கேணி அறைக்கு வந்திருந்த ஒரு சமயத்தில் சுகுணனே சிரித்தபடி எழுந்து போய் தன்னுடைய நெயில் கட்டரை எடுத்து வந்து, துளசி, இந்த பூ போன்ற கைகள் என்னுடையவை, நான் பற்றி கொள்ள வேண்டிய இவை ஒளிவில்லாமல் இருப்பதை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லியபடியே அழகாக ஒற்றை மோதிரம் அணிந்த அவள் வலது கைவிரல்களை பற்றி நகங்களை கத்தரிக்கலானான். இதென்ன, நீங்கள் எனக்கு இப்படியெல்லாம் பணிவிடை செய்து கொண்டு? தயவு செஞ்சு கையை விடுங்க, நான் இல்லையா உங்களுக்கு பணிவிடை செய்யணும் என்று போலி வெட்கத்தோடு உண்மையில் அந்த பிடியில் மகிழ்ந்து கொண்டே அவள் கைப்பிடியில் இருந்து திமிர முயல்வது போல் நடித்தாள் துளசி. நிலா கதிர்களின் மேல் நட்சத்திரம் விழுந்து கிடப்பது போல் இந்த ஒற்றை மோதிரம்தான் உன் கைக்கு எத்தனை அழகாக இருக்கிறது துளசி என்று அப்போது அவளை வியந்திருந்தான் சுகுணன். அதற்கு அடுத்த வாரம் எழுதிய மோதிர விரல் என்னும் கவிதையில், தீயினில் தளிர்த்ததோர் பொற்செழுங் கொழுந்தெனவே மாயக் கைவிரலால் அதில் மன்மதன் சொக்கிடும் கோல மோகன சிறுமோதிரம் ஒன்றுடையாள் என்று சில வரிகள் வந்தன. இப்படி நீங்க ஒவ்வொன்னையும் எழுதுறதா இருந்தா இனிமே உங்க முன்னால தட்டுப்படுறதுக்கே நான் பயப்பட வேணும் போல இருக்கே என்று இந்த வரிகளை படித்துவிட்டு பாதி வெட்கமும் பாதி கோபமுமாக துளசி அவனை கேட்டாள் அன்று. என்ன செய்வது துளசி, எனக்கு வேறெந்த பெண்களின் கைகளை பற்றியும் தெரியாதே என்று சொல்லி நகைத்தான் சுகுணன். அந்த பெருமையில் அவளும் மலராக மலர்ந்து குலைந்தாள். அப்படிப்பட்டவள் முகம் வாடும்படி இன்று விருந்துக்கு வரமாட்டேன் என்று மறுக்கும் போது அவன் மனமும் அதை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்தோடும் வேதனையோடும் தான் செய்தது. ஏமாற்றம் என்ற உணர்வின் ஒரு புறம் தவிப்பும் மறுபுறம் ஏக்கமுமாக துளசி கணவனோடு காரில் புறப்பட்டாள். போகும்போது போய் வருகிறேன் என்று வாய் திறந்து வார்த்தைகளால் சொல்லிக் கொள்வதற்கு கூட தெம்பில்லாமல் கண்ணீர் முட்டி பளபளக்கும் விழிகளை அசைத்து தலையை சாய்த்து வருகிறேன் என்பது போல் பாவனை செய்யத்தான் அவளால் முடிந்தது. இன்னொருத்தியின் உள்ளத்தில் தான் தவிப்பாகவோ ஏக்கமாகவோ இருந்து அந்த உள்ளத்தை தன்னை அறியாமலே வதைத்துக் கொண்டிருக்கிறோமே என்று உணரும் போது உள்ளூர எத்தனை வேதனை அடைய முடியுமோ அத்தனை வேதனையையும் விட அதிகமான வேதனையோடுதான் அப்போது மாடிப்படி ஏறி அறைக்கு போனான் சுகுணன். ஆழமாக வேரூன்றி விடுகின்ற செடியைப் போல் நம்பிக்கை வாய்ந்த பெண் ஆண் பிள்ளையின் மேல் வைத்து விடுகிற பிரியம்தான் எத்தனை நிலையாக ஊன்றி விடுகிறது என்பதை நினைக்கும் போது அந்த அன்பை நிமிர்ந்து பார்த்து வியந்தது அவனுடைய மனம். மனிதர்கள் தங்கள் உடலில் ரத்தம் சூடேறி ஓடுவதால் மட்டும் நிமிர்ந்து நடக்கவில்லை அவர்கள். உண்மையில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எங்கோ கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிற அசல் அன்பினால்தான் நிமிர்ந்து நடக்கிறார்கள் போலிருக்கிறது என்று நினைக்க தோன்றியது அவனுக்கு. இன்னொருவர் மேல் மனப்பூர்வமாக அன்பு செய்வதாலும் இன்னொருவரால் மனப்பூர்வமாக அன்பு செய்யப்படுவதாலும் தான் மனிதர்கள் நிமிர்ந்து நடக்க முடிகிறது என்று சிந்தித்த போது அந்த சிந்தனை ஆழமாகவும் அழகாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் இருந்தது அவனுக்கு.
நீராடி உடை மாற்றிக்கொண்டு அவன் மெஸ்ஸிற்கு சாப்பிட புறப்பட்ட போது அறை வாசலில் அவன் மாடிப்படி இறங்குவதற்கு இருந்த வேளையில் பைந்தமிழ் நாவலர் பாண்டுரங்கனார் மூச்சு இறைக்க இறைக்க தம் கனத்த உடலை சுமக்க முடியாமல் சுமந்து படியேறி மேலே வந்து கொண்டிருந்தார். அந்த மாடிப்படியில் எதிரே நேருக்கு நேர் சந்திக்கும்படி ஆகிவிட்டதனால் சுகுணனால் பாண்டுரங்கனாரிடமிருந்து தப்பி ஓடிவிட முடியவில்லை. தப்பித்து ஓட வழி இருந்தால் பாண்டுரங்கனாருக்கு முன் தலையை காட்டாமல் நிச்சயமாக தப்பி இருப்பான் சுகுணன். அந்த மனிதரிடம் யார் சிக்கிக் கொண்டாலும் சிக்கிக் கொண்டவருக்கு எத்தனை முக்கியமாக வேறு அவசர காரியம் இருந்தாலும் 3.5 மணி நேரம் போரடிக்காமல் விடவே மாட்டார். சுகுணன் அவர் அறியாமல் அவருக்கே போர் மாஸ்டர் ஜெனரல் என்று பெயர் சூட்டியிருந்தான். சென்னையில் ஏதோ ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்று அவரை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். கல்லூரியில் இருந்து அவர் ஓய்வு பெற்றாரா அல்லது அவரிடமிருந்து அந்த கல்லூரி ஓய்வு பெற்றதா என்பது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகும். ஓய்வு பெற்ற பின்னர் தற்காலிகமாக அவர் செய்து கொண்டிருந்த காரியம் ஆகாசவாணியில் அருள்வாக்கு உரைப்பது. சுகமாகவும் கவலையற்றும் விடுகிற அதிகாலையின் இன்பத்தை கெடுப்பது போன்ற கட்டை குரலில் அருளும் இல்லாமல் வாக்கும் இல்லாமல் எதையாவது சொல்லி ரேடியோ கேட்பவர்களின் வயிற்றெரிச்சலை நாள் தவறாமல் கொட்டிக் கொண்டிருந்தார் இந்த பைந்தமிழ் நாவலர். இந்த குற்றத்தை செய்பவர் இன்னார் என்பது போல் அருள்வாக்கு உரை நிகழ்த்துபவர் என்று முன்னால் பெயர் சொல்வதோடு நிற்காமல் உரை முடிந்ததும் மக்கள் தங்கள் கோபத்தை யார் மேல் காட்டுவதென்ற தவிப்புடன் இருக்கும் போது இந்த குற்றத்தை செய்தவர் இன்னார்தான் என்று சந்தேகத்துக்கிடம் வைக்காமல் பின்னாளிலும் பெயரை சொல்லி விடுவார்கள். அருள்வாக்கு என்ற உபதேச தொழிலை அப்படியே குத்தகைக்கு எடுத்தவர் போல் தினந்தோறும் பாண்டுரங்கனாரே அதை செய்து கொண்டிருந்ததை கண்டு அவரை போலவே ஓய்வு பெற்ற வித்வான்களும் உபதேசம் செய்வதையே தொழிலாக கொண்டவர்களும் ரேடியோக்காரர்களிடம் அருள்வாக்கு ஒருவருக்கே சொந்தமானதா என்று சண்டைக்கு போகவே அவர்கள் ஒரு தந்திரம் செய்தார்கள். முதல் நாள் அருள்வாக்கின் போது பாண்டுரங்கனார் என்று தமிழில் முதல் எழுத்தை சொல்லி பெயரை அறிவித்தால் மறுநாள் அருள்வாக்கின் போது பாண்டுரங்கனார் என்று வேறு பெயர் போல் தோன்றும்படி ஆங்கிலத்தில் முதல் எழுத்தை சொல்லி அறிவித்தார்கள். இத்தனைக்கும் மேலாக திரு பாண்டுரங்கனாருக்கு பூம்பொழிலை போல தரமான இலக்கிய பத்திரிகை ஒன்றில் தொடர்ந்து கந்த புராணத்தை பற்றியோ பிரபுலிங்க லீலையை பற்றியோ ஒரு 60 வாரத்திற்கு எழுதி தள்ளிவிட வேண்டும் என்பது ஆசை. அதற்காகவே சுகுணனை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார் அவர். பாண்டுரங்கனாருக்கு தமிழையும் இலக்கியத்தையும் விட அதிகமாக தெரிந்த கலை இன்னொருவரை பச்சையாக புகழ்வது, முகஸ்துதியில் இவற்றுக்கு அனுசரணையானதும் எந்த கொம்பனையும் உடனே வசப்படுத்த கூடியதுமான உபதொழில் கைரேகை பார்ப்பது. வேதாந்திகள் சில இடங்களில் மாயைதான் கவர்ச்சி மிகுந்தது என்கிறார்களே, அதுபோல் பாண்டுரங்கனாரை போன்ற மனிதர்கள் தான் சென்னை பட்டணத்து மாயைகள். இந்த மாயைகளின் கவர்ச்சியோ செல்வாக்கோ புகழோ பட்டணத்தில் ஒரு நாளும் குறையாது என்பதை உறுதியாக நம்பலாம் என்று தோன்றியது சுகுணனுக்கு. சமீபத்தில் சிறிது காலமாக நாகசாமியின் கை பாண்டுரங்கனாரிடம் இருந்தது. அதாவது பாண்டுரங்கனார் அடிக்கடி நாகசாமியை தேடி சென்று அவருக்கு கைரேகை பார்க்க தொடங்கியிருந்தார். ஊரில் எத்தனையோ போலிகள் கைரேகை பார்ப்பதாக பாமர மக்களை ஏமாற்றி திரிகின்றனர். யாம் அவ்வாறு செய்வதில்லை. செருமானிய நாட்டு ஜெர்மனி என்பதற்கு பாண்டுரங்கனாரின் தமிழாக்கம். அறிஞர் ஒருவர் எழுதியுள்ள சிறந்த இரேகை நூலினை கொண்டு யாம் அறிந்த உண்மைகளை சொல்லி வருகின்றோம் என்று தனி தமிழில் தம்முடைய தொழில் திறமையை எடுத்துச் சொல்வது அவர் வழக்கம். பாண்டுரங்கனாரிடம் சில அபாரமான திறமைகளும் சாமர்த்தியங்களும் உண்டு. நாகசாமியை போல் தொழிலதிபர்கள் பெரிய மனிதர்கள் யாரையாவது பார்த்தால் 2 நாட்களுக்கு முன்புதான் நம் முதலமைச்சரை பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது தங்களை பற்றியும் ஏதோ பேச்சு வந்தது. அவர் அந்த பேச்சை மிகவும் விருப்பத்தோடு கேட்டதுமில்லாமல் தங்களை பற்றி என்னிடம் அன்போடு விசாரித்தார். நானும் தங்களை பற்றி அவரிடம் நிறைய சொல்லி இருக்கிறேன் என்று நடுவாக 4 வார்த்தைகள் சொல்லி வைப்பார். பெரிய மனிதர்களை போன்றவர்கள்
பிரமுகர்கள், பிரமுகர்களை போன்றவர்கள், புகழுக்கு ஏங்குகிறவர்கள், பணத்துக்கு ஏங்குகிறவர்கள் எல்லோருடைய பலவீனமும் அவருக்கு நிறைய தெரிந்திருந்தது. முதலமைச்சர் தன்னை பற்றி பாண்டுரங்கனாரிடம் எதற்காக விசாரிக்க நேர்ந்தது? பாண்டுரங்கனார் தன்னை பற்றி அவரிடம் நிறைய எடுத்துக் கூறுவதற்கு என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் யோசிக்கவே யாருக்கும் அவகாசம் இராது. ஆஹா, இந்த பாண்டுரங்கனாருக்குத்தான் எத்தனை பெருந்தன்மை! தான் முதலமைச்சரை பார்க்கச் சென்ற போது கூட நம்மை நினைவு வைத்திருந்து மறந்து விடாமல் அவரிடம் நம்மை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரே என்று பாண்டுரங்கனாரிடம் வெள்ளையற்ற விசுவாசம் பெருகும்படியாக அவர் நடந்து கொள்வார். இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தும் சுகுணனை மட்டும் அவரால் ஏமாற்ற முடியவில்லை. அவன் அவரை உள்ளும் புறமும் அளந்து வைத்திருந்தான். அவரையும் அவரை போன்றவர்களையும் பார்த்து எந்த விதமான கவர்ச்சியும் ஏற்படாததோடு மேலே பட்டுவிட்டால் அரிக்கக்கூடிய ஒரு கம்பளி பூச்சியை பார்ப்பது போல் பல சமயங்களில் அருவருப்பு மட்டும் ஏற்பட்டிருக்கிறது அவனுக்கு. ஒரு சமயம் பெரிய மாவுமில் முதலாளி ஒருவருக்கு 60 ஆண்டு நிறைவு வந்தது. சென்னையை போன்ற பெரிய நகரங்களில் யார் யாருக்கு எப்போது மணிவிழா கொண்டாட வேண்டும், யார் யாருக்கு எப்போது ஊர்வலம் விட வேண்டும் என்று கவனித்து கணக்கெடுத்து புள்ளி விவரம் போட்டு வைத்துக்கொண்டு ஏற்பாடுகள் செய்து ஒளிபெருக்கி திருவிழா ஒன்றை அல்லது முகஸ்துதி கொடியேற்றம் பாராட்டு பிரமோற்சவம் ஒன்றை நடத்துவதற்காகவே காத்திருப்பார்கள் சிலர். அந்த மாவுமில் முதலாளிக்கும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான மணி விழா நடந்தது. எல்லா பத்திரிகைகளும் அவருடைய படத்தை போட்டு அவர் இந்திரன், சந்திரன், இளைஞரினும் இளைஞராக நம்மிடையே சுறுசுறுப்பாய் உலாகும் இன்னாருக்கு 60 ஆண்டு நிறைந்து விட்டது என்பதை நம்பவே முடியவில்லை என்றெல்லாம் பலவாறு எழுதியிருந்தன. அந்த மாவுமில் முதலாளியின் மணி விழாவுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது ஒரு நாள் பகலில் திடீரென்று பரபரப்பாக பூம்பொழில் காரியாலயத்துக்கு வந்து சுகுணனை சந்தித்து, நம் பூம்பொழில் அதிபர் நாகசாமி அவர்களுக்கு நெருங்கிய நண்பரும் PSK புளோர் மில்ஸின் உரிமையாளருமான ஞான சபாபதிக்கு மணி விழா வருகிறது. அந்த சமயத்தில் நமது பூம்பொழில் இதழில் வெளியிட ஏற்றவாறு ஒரு செய்யுள் புனைந்துள்ளேன் என்று சொல்லிக்கொண்டே செய்யுள் எழுதப்பெற்ற தாளை எடுத்து சுகுணனிடம் சிரத்தையோடு கொடுத்தார் பாண்டுரங்கனார். அந்த செய்யுளை வேண்டா வெறுப்பாக கையில் வாங்கினான் சுகுணன். பணியாரம் பசையுடனே பன்ருட்டி பளபளவாய் செய்வதற்கும் சுடுவதற்கும் சரியான மாவு வகை தருகின்றாய். சரிதத்தே நின் புகழ்தான் நின்றுளாவும். பெரியோய் புகழ்க்கெல்லாம் முறியோய். பெருமை மிகு PSK புளோர் மில்ஸின் திருவாரத செயலதிப பொருட்செல்வா, நீ சீராரும் மணிவிழாக்கள் பல உருகவே என்று தகுதியும் காரணமும் நோக்காமல் குருட்டு விசுவாசத்தோடு பாடப்பட்டிருந்த அந்த கவிதையை அருவருப்போடு மேஜை மேல் வைத்துவிட்டு அதை பாடிய பாவத்துக்கு சொந்தக்காரரான பாண்டுரங்கனாரை நிமிர்ந்து பார்த்தான் சுகுணன். அப்போது அவனது வெறுப்பையும் அருவருப்பையும் சிறிது கூட புரிந்து கொள்ளாதவராய், இந்த பாடலில் ஒரு ஸ்லேடையையும் இரு பொருள் அலங்காரமாக வைத்திருக்கிறேன். மாவு வகை தருகின்றாய், அதாவது 3ஆம் அடியில் சரியான மாவு வகை தருகின்றாய் என்கிற இடத்தில் மாவு கூட்டல் வகை என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். மா பெரிய, உவகை மகிழ்ச்சி. பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறாய், மா உவகை தருகின்றாய் என்றும் ஒரு பொருள். ஸ்லேடை எத்தனை நயமாக வந்து விழுந்திருக்கிறது பார்த்தீர்களா சுகுணன் என்றார் விளக்க உரையோடு பாண்டுரங்கனார். சுகுணனுடைய மனதிலோ அந்த செய்யுளையும் பாண்டுரங்கனாரையும் அருவருப்பாக நோக்கும் போதே அதன் மறுபுறமாக உள்ளே ஒரு துணிவும் நக்கீர தைரியமும் கூட பெருகின. ஐயா, இந்த மாதிரி தனி மனிதர்களை தேவைக்கதிகமாக புகழும் புகழ்ச்சியை செய்யுளாக வேறு எழுத வேண்டிய அவசியம் என்ன? பத்திரிகையில் இதை பிரசுரிப்பதால் இந்த பாடலில் புகழப்படுகிற மாவரைப்பவரும் அவருக்கு வேண்டியவர்களும் திருப்தி படலாம். ஆனால் இலக்கிய ரசனைக்காக பத்திரிகை வாங்குகிறவர்களுக்கு இதனால் பத்திரிகையின் மேல் அவநம்பிக்கையும் ஏமாற்றமும் அல்லவா ஏற்படும் என்று சுகுணன் அவரை வினாவிய போது அவர் அசடு வழியே சிரித்தபடி, அதுக்கில்லை, இவ்வாறு பயன்மரம் நாடி செல்லும் பறவைகள் போல் வள்ளல்களை நாடி புகழ்தல் புலவர் மரபு என்று மரபை சாட்சிக்கு அழைத்தார். ரொம்ப நல்லதுங்கய்யா. இந்த மாதிரி பயன்மரம் நாடி செல்லும் பறவைகள்
புலவர் மரபு போன்ற வாக்கியங்களை எல்லாம் ஏதாவது ஒரு தமிழ் துணைப்பாட நூலில் எழுதுங்களேன். வீணாக இப்படி புகழ் பாடுதலில் இறங்காதீர்கள் ஐயா என்று சிரித்துக்கொண்டே அவருக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த கவிதையையும் திருப்பி கொடுத்து அனுப்பியிருந்தான் சுகுணன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சிறிது காலம் பாண்டுரங்கனார் சுகுணனை பார்க்க வருவதற்கு துணிவின்றியோ என்னவோ வரவே இல்லை. அதற்கு பிறகு ஆகாசவாணியில் காலை வேளையில் அவருடைய கட்டை குரலில் அருள்வாக்கு ஒலிப்பதை தெருவில் போகும்போதோ, கண்ணப்பா லாட்ஜின் எதிர்வீட்டு மாடியில் அதிகாலை ரேடியோ அலரும் போதோ கேட்க நேருகையிலே கம்பளி பூச்சி அரிப்பது போல பாண்டுரங்கனாரின் ஞாபகம் லேசாக வந்து போகும். இப்போது இந்த முன்னிரவின் சுகமான வேளையை எல்லாம் பாண்டுரங்கனாரின் போரில் சிக்கி கழிக்க வேண்டியிருக்குமோ என்று சுகுணன் வருந்தினான். அன்போடும் பிரியத்தோடும் ரூஃப் கார்டனில் விருந்துண்ண அழைத்த துளசியின் அழைப்பை புறக்கணித்து மறுத்தனுப்பிய பாவம்தான் இப்படி உடனே பழித்து பாண்டுரங்கனாரின் வருகையாக நேர்ந்து விட்டதோ என்று கூட எண்ணினான் அவன். வந்த காரியத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் ஐயா. எங்கே இப்போதெல்லாம் இந்த பக்கத்தில் தென்படுவதே இல்லை நீங்கள்? அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், டெப்டி செக்ரட்டரிகள் எல்லாரும் நிறைய நண்பர்களாகி விட்டார்கள் போல் இருக்கிறதே உங்களுக்கு. அதனால்தான் சாதாரண மாணவர்களுடைய கண்களில் படவே மாட்டேன் என்கிறீர்களா என்று குத்தலாக கேட்டபோது அவனுடைய அந்த கேள்வியை அவர் எந்த விதத்திலும் குத்தலாகவோ நையாண்டியாகவோ எடுத்துக்கொண்டு தயங்கவே இல்லை. பெருமையுடனேயே பதில் சொன்னார் அதற்கு. அதை ஏன் கேட்கிறீர்கள்? பை எலெக்ஷனில், அதாவது துணை தேர்தலில் நின்றால் வெற்றியா தோல்வியா என்று அறிந்து கொள்வதற்காக உதகமண்டலத்துக்கே அழைத்து கொண்டு போய்விட்டார் ஒரு நண்பர். அங்கே ஒரு தனி பங்களாவில் 3 நாட்கள் கைரேகை எல்லாம் பார்த்து உறுதியாக நிற்கலாம் என்று தெரிவித்த பின்புதான் அந்த நண்பருக்கு தேர்தலில் நிற்பதற்கே துணிவு வந்தது என்றார் அவர். தேர்தலிலே வெற்றி பெற கைரேகை பார்ப்பதை விட பொதுமக்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் யார் பக்கம் இருக்கிறது என்று பார்ப்பதல்லவா முக்கியம் என்று சுகுணன் கேட்ட கேள்விக்கு அவர் மறுமொழி கூறவில்லை. வேறு எதையோ பேசத் தொடங்கினார். சுகுணன், அதற்கட்டும், நான் இப்போ வேறு ஒரு காரியமாக உங்களிடம் வந்தேன். திருவல்லிக்கேணி பைந்தமிழ் மன்றத்தின் சார்பில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பல்பத்திரிகை காவலர் நாகசாமியை பாராட்டி பொன்னாடி போர்த்தும் விழா ஒன்று நடக்க ஏற்பாடாகி வருகிறது. அமைச்சர் தலைமை தாங்குகிறார். காளைமலர் சர்மா அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறார். நீங்களும் அந்த விழாவில் நாகசாமியை பாராட்டி சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். மறுக்காமல் அவசியம் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார். சொற்பொழிவாற்றுவது இருக்கட்டும் ஐயா, அதென்னவோ பல்பத்திரிகை காவலர் என்று நாகசாமியின் பெயருக்கு முன்னால் ஏதோ ஓர் அடைமொழி கூறினீர்களே, அதற்கென்ன அர்த்தம் கேட்டான் சுகுணன் அவரை. அதுவா, விழா நிகழும் நாளில் நாகசாமி அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பில் நாங்கள் ஒரு சிறப்பு பட்டம் அளிக்கப் போகிறோம். அந்த பட்டமே பல்பத்திரிகை காவலர் என்பது. சொல்வதற்கென்னவோ போல இருக்கிறதே. கல் வைத்த மூக்குத்தி என்பது போல நீங்கள் அவசரமாக சொல்லிய போது என் காதில் இது விழுந்தது. அதனால்தான் 2ஆம் தடவையாக கேட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரிவதற்கு அடையாளமாக கையையும் கூப்பிவிட்டு சுகுணன் அவரிடமிருந்து விடைபெற்று மெஸ்ஸுக்கு செல்ல முயன்ற போதும் அவர் அவனை அவ்வளவு சுலபமாக விடவில்லை. சொற்பொழிவுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? நிகழ்ச்சி நிரலில் உங்கள் பெயரையும் சேர்த்து அச்சிட்டு விடுகிறேனே. சொற்பொழிவை பற்றி என்ன? நாங்கள் எல்லாம் நாகசாமியின் நிறுவனத்திலேயே இருப்பவர்கள். நாங்களே நான் முந்தி நீ முந்தி என்று அவரை புகழ்வது நன்றாக இருக்காது. புகழ்கிற காரியத்தை அருகிலேயே இருந்து பார்த்து பழகியவர்களிடம் ஒப்படைப்பதை விட பார்க்காத புதியவர்களிடம் ஒப்படைப்பதுதான் பத்திரமானது என்று சொல்லி கொஞ்சம் விஷமத்தனமான புன்முறுவலுடனேயே அந்த வேண்டுகோளை அவரிடம் மறுத்தான் சுகுணன். இல்லை இல்லை, அவசியம் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று மன்றாடினார் பைந்தமிழ் நாவலர். என்னவோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்கள் விருப்பம் என்று நாசுக்காக அவரிடமிருந்து அவர் விடை கொடுப்பதற்கு முன்பே வலிய கத்தரித்துக் கொண்டு மெஸ்ஸை நோக்கி நடந்து விட்டான் சுகுணன். மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு சொற்பொழிவாற்ற இணங்கிடவும் முடியாமல், கண்டிப்பாக முடியாது என்று சொல்லி மறுக்கவும் முடியாமல் அவன் தயங்கும்படியான வேண்டுகோளை
அவனிடம் விடுத்திருந்தார் பாண்டுரங்கனார். என்னால் பேச முடியாது, மாட்டேன் என்று நேரடியாக மறுத்துவிட்டால் உங்கள் விழாவில் 4 வார்த்தை பேசச் சொன்னேன் சுகுணனை, அவர் மறுத்துவிட்டார் என்று நாகசாமியிடமே போய் தீ மூட்டுவார் பாண்டுரங்கனார். பேசுவதற்கோ அவனுக்கு விருப்பமில்லைதான். ஒரு சாதனையும் இல்லாமல் மற்றவர்களின் சாதனைகளை தன் பெயரில் பணம் கொடுத்து வரவழைத்துக் கொண்டு அதற்காக வெட்கப்படாமல் நிமிர்ந்து நடக்கிறவர்களை சுயநலத்துக்காக சிலர் பாராட்டுவதும் பட்டம் கொடுப்பதும் போலியான காரியம் என்று அவற்றை வெறுத்தான் அவன். நாகசாமிக்காக நடைபெறும் இந்த பாராட்டு விழாவிற்கான சகல செலவுகளையும் பாண்டுரங்கனார் நன்கொடை என்ற பெயரில் நாகசாமியிடமே வசூல் செய்திருப்பார் என்பதும் ரகசியமாக அவனுக்கு தெரியும். இப்படி நிகழ்ச்சிகளையும் இப்படி மனிதர்களையும் சந்திக்கும் போது அல்லது கேள்விப்படும் போது சமூகம் எந்த மூலையிலோ அழுகி இருக்கிறது என்ற அதே எண்ணம்தான் அவனுக்குள் உறுதிப்பட்டது. இந்த போலிகளை எதிர்த்து உரக்க சத்தமிட்டு பட்டணம் முழுவதும் கேட்கும்படி பெரிய அபாய சங்கு போன்ற குரலில் உண்மையை பெரிதாய் முழங்கி கூற வேண்டும் என்று அவனுள் ஒரு தைரியம் குமுறியது. அதே சமயம் அந்த தைரியத்துக்கு எதிராக எங்கெங்கிருந்து நெற்றிக் கண்கள் திறக்கும் என்று சிந்தித்த போது அவனுக்கு தயக்கமாகவும் இருந்தது. மறுநாள் காலை அவன் அலுவலகத்திற்குள் நுழைந்து அறையில் போய் அமர்ந்ததுமே ரங்கபாஷ்யம் மானம் வெட்கம் எல்லாவற்றையுமே அறவே தொடைத்தெறிந்து விட்டது போன்ற ஒரு வியாபார புன்முறுவலோடு, லெட் அஸ் ஃபர்கெட் தி பாஸ்ட், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்கோ, நீங்களும் பத்திரிகையின் நன்மைக்காக தான் பாடுபடுறேன், நானும் அதுக்காக தான் சிரமப்படுறேன், நமக்குள்ளே சண்டை கூடாது என்று அந்த அறைக்குள் வந்து குலைந்தார். அவருடைய இந்த குலைவுக்கு அர்த்தமே இல்லை என்பது சுகுணனுக்கு நன்றாக தெரியும். எதிரியின் மனதில் பகையை அறவே அமுக்கிவிட்டு எதிரி முன்னெச்சரிக்கையோ பாதுகாப்போ அற்றிருக்கும் போது அவன் மேல் முழு பகையோடும் வைரத்தோடும் பாய்வது போன்ற அந்தரங்க குரோதத்தில் ரங்கபாஷ்யம் கெட்டிக்காரர். யாரிடமும் வெளிப்படையாக அன்பாப்புலராகி கெட்ட பெயரெடுக்க கூடாது என்று நினைக்கிற விளம்பர மனம் அவருடையது. எப்படி இதில் நினைப்பதற்கு ஒன்றுமில்லையோ அப்படியே இதை மறப்பதற்கும் ஒன்றுமில்லை. உங்கள் காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், என் கடமையை நான் செய்கிறேன் என்று சுருக்கமாக அவருக்கு பதில் சொல்லி அனுப்பினான் சுகுணன். ஒருவனை நேரடியாக எதிர்க்கவோ பகைத்து கொள்ளவோ கூட திராணி இல்லாத கோழைத்தனமான கெட்டவர்கள்தான் பட்டணத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்று தோன்றியது சுகுணனுக்கு. நண்பனைப் போலவும் வேண்டியவனைப் போலவும் பழக வசதி செய்து கொண்டு அந்த வசதியின் மறைவில் உள்ளேயே ரகசியமாக பகையை வளர்த்து திடீரென்று ஆளை வீழ்த்தும் சில கொடிய நோய்களைப் போல் உருவாகும் நாகரீக எதிரிகளே எங்கும் இருப்பதாக தோன்றியது சுகுணனுக்கு. ரங்கபாஷ்யத்தின் விரோதத்தை அவன் எப்படி பொருட்படுத்தி மதிக்கவில்லையோ அப்படியே சமரசத்தையும் பொருட்படுத்தி மதிக்கவில்லை. ரங்கபாஷ்யம் எவ்வளவு கெட்டிக்காரர் என்பது அவர் வந்துவிட்டு போன 10 நிமிஷங்களுக்குள்ளேயே தெரிந்தது. முதல் நாள் நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடாமல், ஆனால் முதல் நாள் நிகழ்ச்சியின் விளைவாகவே வந்தது போல நாகசாமியின் கையெழுத்திட்டு ஒரு சுற்றறிக்கை வந்திருந்தது. அதில் ஆசிரியர் குழுவை சேர்ந்தவர்கள் விளம்பர இலாக்காவை சேர்ந்தவர்களோடு மரியாதையோடும் கண்ணியத்தோடும் ஒத்துழைத்து காரியாலயத்தின் விளம்பர வருவாய் பெருகுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், விளம்பர இலாக்காவோடு ஒத்துழைக்க மறுத்து முரண்படுகிறவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க காரியாலயத்தாருக்கு உரிமை உண்டென்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. 11 மணிக்கு ரங்கபாஷ்யம் சுகுணனுடைய அறையில் வந்து சமரசம் செய்து கொள்வது போல் பேசிவிட்டு போயிருந்தார் என்றால், 11 அடித்த 10வது நிமிடத்தில் ரங்கபாஷ்யத்திற்கு சிறிதும் இதில் சம்பந்தமே இல்லாதது போல் நாகசாமியிடமிருந்து இந்த அறிக்கை வந்திருந்தது. இந்த அறிக்கையை தயார் செய்து அனுப்பும்படி நாகசாமியிடம் யோசனை கூறி அவரை தூண்டி எல்லாம் செய்துவிட்டு தனக்கு இதில் சம்பந்தமே இல்லாதது போலவும் தான் யாரையுமே பகைத்து கொள்ள விரும்பாத பயந்த சுபாவமுள்ள அப்பாவி போலவும் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு போன ரங்கபாஷ்யத்தின் முகத்தை மறுபடியும் நினைவு கூற முயன்றான் அவன். அப்படி முயன்ற போது அந்த முகத்தில் பசுத்தோல் விலகி ஓர் ஓரமாக புலியின் கொடுமை லேசாக தெரிந்தது. மனிதர்களின் ஒரே திறமை சாகசம்தான் என்ற உண்மை
பட்டணத்துக்கு எவ்வளவு பொருத்தமான மதிப்பீடு என்று எண்ணினான் அவன். தைரியம், புத்தி, நேர்மை, சத்தியம் எல்லாம் மனித குணங்கள் என்ற நிலைமை மாறிப்போய் என்ன குணம் என்று சொல்ல முடியாத, நல்லதா கெட்டதா என்று உரைத்து பார்த்து மாற்று கண்டுபிடிக்க முடியாத சாகசம்தான் நாகரிக மனிதனின் பொது குணமாயிருப்பதாக உணர முடிந்தது. இந்த சாகசமே இப்படிப்பட்ட நகரங்களில் மனிதனின் ஒப்புயர்வற்ற திறமையாக புகழப்படுகிறது. இந்த சாகசத்தில் வல்லவர்களாய் இருக்கிற அரசியல்வாதிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பிரமுகர்கள், வியாபாரிகள் எல்லோரும் பட்டணமாகிய கடைவீதியில் நல்ல ஷோகேஸில் வைத்து விற்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் விளையாவதில்லை. மற்றவர்களுடைய அசல் திறமையும் அசல் உழைப்பையும் இந்த சாகசங்களைப் போல் விரைந்து கவர்ச்சி செய்வதில்லை என்று சிந்தித்து மனம் நொந்தான் சுகுணன். திறமை தோற்று வெறும் சாகசம் மட்டுமே வெல்கிற சமூகம் எந்த அளவிற்கு அழுகியிருக்க முடியும் என்று எண்ணிய போது அந்த அழுகலை அளவிட முடியாது போல தோன்றியது சுகுணனுக்கு. ரங்கபாஷ்யமும் நாகசாமியும் பாண்டுரங்கனாரும் சந்திரசூடன் ஐசிஎஸும் கள்ளக்கடத்தல் கண்ணப்பாவும் இந்த விதமான சாகசங்களின் வேறு வேறு உருவமாக நின்று சமூகத்தை மயக்கும் கலையில் தேர்ந்து விட்டவர்களாக அவனுக்கு தோன்றினார்கள். இவர்களை எதிர்க்கும் பாமரர்களின் சத்தியம் கூட இவர்களது அசத்தியத்தை ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்கிறதே என்று எண்ணிய போது அந்த ஆற்றாமை எண்ணத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாமலும் அவன் மனம் கொதித்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.